This video is brought to you by Via Wellness, your everyday wellness companion. Via Wellness Habit of the Week. இன்னைக்கு ஹைப்போதைராய்டிசம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வெல்னஸ் டிப் பார்க்கலாம். ஹைப்போதைராய்டிசம்னா என்ன மேம்? ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா சிம்பிளாக ஜென்ரலாக ஏன் உமனுக்கு ஹைப்போதைராய்டிசம் காமனாக வருது? இது மென் விமென் ரெண்டு பேரையுமே அஃபெக்ட் பண்ணுற ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷனில் ஏன் வெயிட் குறையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது? ஜென்ரலாக ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷனில் வெயிட் தைராய்டு லெவல் கம்மியாச்சுன்னா ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது. ஏன் மேம்? ஜென்ரலாக ஹேர் ஃபாலிகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போது சில பேருக்கு ஹைப்போதைராய்டிசம் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால பேபிக்கும் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா மேம்? கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தைராய்டுக்கு மெடிசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே அது லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா மேம்? தைராய்டு ஹார்மோன்ஸ் ஏன் நீங்கள் லைஃப் லாங் எடுக்கணும்? Welcome to Dr. Aishwarya's Wellness Code, where we decode your health naturally. Presented by Via Wellness. I am Dr. Jeeva. போதுமான அளவு தூக்கம் இருந்தாலும் டே ஃபுல்லாக டயர்டாக இருக்கா? முடி ரொம்ப கொட்டுதா? காரணமே இல்லாமல் வெயிட் போடுதா? இதுக்கான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்களா? ஆக்சுவலாக இதுக்கான காரணம் உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாண்டு தான். வாங்க இன்னைக்கான எபிசோடில் ஹைப்போதைராய்டிசம் பற்றி நமக்கு இருக்கிற டவுட்ஸுக்கான ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹாய். ஹைப்போதைராய்டிசம்னா என்ன மேம்? ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ட் ஆர்கன், அதுதான் தைராய்டு கிளாண்ட். இதில் இருக்கக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸ், ஹார்மோன்ஸ், சுரப்பிகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஹார்மோனோட லெவல் கம்மியாக செக்ரீட் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக T3 and T4 இந்த லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது கம்மியாகிறதுனால நம்ம பாடியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து அஃபெக்ட் ஆகும் அண்ட் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு கிளாண்டோட ஆக்சுவல் ஃபங்க்ஷன் என்ன மேம்? தைராய்டு கிளாண்டு அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணும். ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம பாடியில் எனர்ஜி எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தைராய்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு செல்குள்ள மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது மூலியமாக தான் நம்மளுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதுலேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு தைராய்டு ரொம்பவே எசென்ஷியல். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கன்செப்ஷன், அதாவது நம்ம ப்ரீதின் பண்ணுற ஆக்சிஜன் வந்து நம்ம செல்லு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக சென்றடையுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாடியில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு, நம்மளுடைய லிப்பிட்ஸ், அதாவது கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம் இல்லையா, இது ப்ராப்பராக மெட்டபலைஸ் ஆகிறதுக்கு, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் பிரெயின் ஃபங்க்ஷன், நியூரல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், நம்மளுடைய நர்வ்ஸ்லாம் ப்ராப்பராக ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே தைராய்டு ஹார்மோன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இந்த மசில் மாஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம தைராய்டு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஜென்ரலாக டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், இல்லை வந்து ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை நம்மளுக்கு வெயிட் போட்டுகிட்டே போகுது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தைராய்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. ஜென்ரலாக ஏன் உமனுக்கு ஹைப்போதைராய்டிசம் காமனாக வருது? இது மென் விமென் ரெண்டு பேரையுமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு கண்டிஷன் தான். பட் விமென்க்கு ஏன் இன்னும் ஜாஸ்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமென்க்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஜென்ரலாக ஒரு நல்ல விஷயம்தான். நம்மளுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கிறதுக்கு, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நல்ல விஷயம்தான். பட் இதே விஷயத்தினால பார்த்தீங்கன்னா, விமென்க்கு ஜென்ரலாகவே ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வர்றதுக்கான ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். அது பேர் வந்து ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காஸ் வந்து விமென்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 5 to 8 டைம்ஸ் ஜாஸ்தியாக ஹைப்போதைராய்டிசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் ஆஃப்டர் சைல்ட் பர்த்தாக இருக்கட்டும், பெரிமெனோபாஸ், மெனோபாசல் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்லலாம் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இதுவும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் நம்மளுக்கு ஹைப்போதைராய்டிசம் நிறைய வர்றதுக்கு. நிறைய பேர் சொல்கிறது ஐ ஃபீல் டயர்ட் ஆல் த டைம். இது ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை ஹைப்போதைராய்டிசமா? இந்த ரெண்டு கண்டிஷன்லேயுமே டயர்ட்னஸ் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம். பட் ஹைப்போதைராய்டிசமில் பார்த்தோன்னா இது கூடவே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சிம்டம்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, நம்மளுடைய கை கால் ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக, ஃபேஸ்லாம் வந்து அப்படி கொஞ்சம் ஊதி போய் இருக்கிற மாதிரி இருக்கும்,
ஹேர் ஃபால் இருக்கும் அண்ட் ஹேரோட டெக்ஸ்சருமே ரொம்ப ட்ரையாக ஈஸியாக உடஞ்சி போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போது ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸோடு இருந்தது அந்த டயர்ட்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் பெட்டர் டு கெட் யுவர் தைராய்டு லெவல்ஸ் செக்ட். ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷனில் ஏன் வெயிட் குறையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது? ஜென்ரலாக ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷனில் வெயிட் குறைக்கிறது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணும். அந்த லெவல்ஸ் கம்மியாகும்போது நம்மளுடைய மெட்டபாலிசமும் ஸ்லோ டவுன் ஆகிடும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கு அளவுக்கு உங்களுக்கு அந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், அந்த கேலரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பர்ன் ஆகாது. அதனால் அந்த வெயிட் வந்து அப்படியே ரீட்டைன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது கூடவே சேர்ந்து நம்மளுக்கு ஃபெட்டிக், அந்த டயர்ட்னஸ் சொன்னோம் இல்லையா, இது இருக்கும். இதனால் நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவேஷன் இருக்காது. அதே மாதிரி ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் பாடியில் இருக்கும். வாட்டர் வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அண்ட் இது கூடவே சேர்ந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம என்ன விதமான ஃபுட்டு சாப்பிட்றோம், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், ப்ராப்பராக தூங்குறோமா, இதெல்லாமே வந்து ஆல்ட்ரு ஆகும்போது அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஹைப்போதைராய்டிசமில் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி மென்டல் சிம்டம்ஸ் இருக்குமா மேம்? கண்டிப்பாக இருக்குமே. தைராய்டு ஹார்மோன்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனையும் வந்து ரெகுலேட் பண்ணும். பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லைக் டோபமின், செரட்டோனின், இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸையும் வந்து அது அஃபெக்ட் பண்ணும். ஹைப்போதைராய்டிசமில் இதோட லெவல்ஸும் கம்மியாகும்போது நம்மளுக்கு ஜென்ரலாகவே இந்த மூட் ஸ்விங்ஸ், ஒரு மாதிரி லோ மூட்லேயே இருப்பாங்க, ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருப்பாங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப நாள் விட்டுருந்தோம் அப்படின்னா இது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி சிவியர் ஸ்டேஜஸ் போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. கட்டுக்கும் ஹைப்போதைராய்டிசம்க்கு ஏதாவது லிங்க் இருக்கா மேம்? ஹைப்போதைராய்டிசம்க்கும் கட்டுக்கும் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் கட்னால தான் உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் வருது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. பட் இட் மே பி அ ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக பார்த்தோன்னா நம்ம கட் மைக்ரோபியம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கட் இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அண்ட் கட்டில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த செலீனியம் அப்படின்னு சொல்லுவோம். செலீனியம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்மளுக்கு அப்சார்ப் ஆகிற ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட். இந்த செலீனியம் வந்து தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதில் டெஃபிஷியன்சி ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஃபங்க்ஷனே ஜென்ரலாக வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா அயோடின் டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு தைராய்டு வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அயோடினும் ப்ராப்பராக அப்சார்ப் ஆகிறதுக்கு நம்மளுடைய கட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை தவிர பார்த்திங்கன்னா கட்டுக்கும் இம்யூன் ஃபங்க்ஷனுக்கும் நிறையவே லிங்க் இருக்குது. இது மூலயமா நம்மளுடைய இம்யூன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, இது ஆட்டோ இம்யூன் ட்ரிகர் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் கட்டோட ஹெல்த் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த ஃபேக்டர்ஸ்னாலலாம் தான் பார்த்திங்கன்னா கட் ஹெல்த் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லலாம். தைராய்டு லெவல் கம்மியாச்சுன்னா ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது. ஏன் மேம்? ஜென்ரலாக ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 ஃபேஸஸில் வந்து க்ரோத் இருக்கும். ஒன்று ரெஸ்டிங் ஃபேஸு, இன்னொன்று க்ரோத் ஃபேஸ். தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இந்த க்ரோத் ஃபேஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் இந்த தைராய்டு லெவல்ஸ் கம்மி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்லேயே ப்ரிடாமினண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதோட ஹேர் குவாலிட்டியும் ரொம்பவே கம்மியாயிடும். ரொம்ப ட்ரையாக வீக்காக ஆக ஆரம்பிச்சிடும். ஈஸியாக ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தோன்னா தைராய்டு லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, மெடிசின்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹேர் ஃபாலும் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம நல்லாவே பார்க்க முடியும். லிவருக்கும் ஹைப்போதைராய்டிசம்க்கும் என்ன கனெக்ஷன் மேம்? லிவர் எடுத்துக்கிட்டோம்னா லிவருக்கும் தைராய்டு கிளாண்டுக்கும் வந்து ஒரு பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். ஜென்ரலாக தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக மெட்டபலைஸ் ஆகிறதுக்கு லிவரோட ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ T3 அண்ட் T4 சொல்கிறோம் இல்லையா. T4 அப்படிங்கிறது ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம், தைராய்டு ஹார்மோனோட இன்ஆக்டிவ் ஃபார்ம். T3 அப்படிங்கிறது ஆக்டிவாக நம்ம பிளட்டில் வந்து இருக்கிற ஒரு ஃபார்ம் தான் T3. T4லேருந்து T3க்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா லிவர் அண்ட் லிவர் என்சைம்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பிளட்டில் தைராய்டு ஹார்மோன்ஸ் நார்மலாக டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மூணாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக மெட்டபலைஸ் ஆகி அது பாடியிலேருந்து கிளியர் ஆகிறது, எக்ஸஸ் இருந்தது அப்படின்னா அது கிளியர் ஆகிறதுக்கு லிவரோட ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம பேசணும் இல்லையா இந்த ரிலேஷன்ஷிப் பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்மளுக்கு தைராய்டு லெவல்ஸ் நார்மலாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷனும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லிவர் ஹெல்த்தையும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹைப்போதைராய்டிசம்னால ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுமா மேம்?
அந்த ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு விமனுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து they work very closely with reproductive hormones. அது ஈஸ்ட்ரஜனாக இருக்கலாம், நம்மளுடைய ப்ரொஜெஸ்ட்ரானாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து they are interlinked. இதனால் நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அஃபெக்ட் ஆகும். ஓவலேஷன் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இது மூலிமா நம்மளுடைய ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகும். அண்ட் மிஸ்கேரேஜ்க்கான ரிஸ்க்கும் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போது சில பேருக்கு ஹைப்போதைராய்டிசம் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால பேபிக்கும் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா மேம்? கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாகவே ப்ரெக்னன்சின் போது ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த மதர். த சேம் வே ஃபீட்டஸோட பிரெயின் அண்ட் நர்வ் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவோட தைராய்டு ஹார்மோன்ஸில் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். அது ப்ராப்பராக இல்லை அப்படின்னும் போது அம்மாக்கே ஃபஸ்ட்டு ப்ரீ எக்லாம்சியா, மிஸ்கேரேஜ் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் ஃபீட்டஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகலாம், ப்ரீமெச்சூர் பர்த் ஆகலாம், லோ பர்த் வெயிட் இருக்கலாம். அதே மாதிரி அந்த நியூரோ டெவலப்மெண்ட், பிரெயின் அண்ட் நர்வ் டெவலப்மெண்ட் வந்து ஷண்டடாக இருக்கிறதுக்கு, அதாவது கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதனாலவே நம்ம அம்மாவோட தைராய்டு லெவல்ஸ் ப்ரெக்னன்சிலேயே நம்ம டிடெக்ட் பண்ணியிருந்தாலுமே அதை ப்ராப்பராக சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். இப்போது தைராய்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு TSH, T3, T4 இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. இதில் எது மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா TSH தான். TSH அப்படிங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நம்மளுடைய பிரெயினில் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தைராய்டு கிளாண்டுக்கு இந்த சிக்னல் வரும். உங்களுக்கு T3 அண்ட் T4 நம்ம சர்க்குலேஷனில் இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து உங்களுக்கு TSH-ஐ ஸ்டிமுலேட் பண்ணும். TSH லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். TSH அப்படிங்கிறது தான் ஒரு ரிலேபிள் மார்க்கர் மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ஹைப்போதைராய்டிசமா ஹைப்பர் தைராய்டிசமா அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். தைராய்டு ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்தோம்னாலே இந்த 3 ஹார்மோன் லெவல்ஸும் நம்மளுக்கு வந்து வந்துடும். அதில் நம்ம TSH-ஐ மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். இது கூடவே சேர்ந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்னொரு 3 ஆன்டிபாடி டெஸ்ட்டையும் நம்ம வந்து எடுத்துடலாம். சில என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பெராக்சிடேஸ் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணணும், தைரோக்ளோபுலின் ஆன்டிபாடி அண்ட் TSH ரிசெப்டர் ஆன்டிபாடி. இந்த 3 ஆன்டிபாடிஸையும் நம்ம லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இது ஆட்டோ இம்யூனால் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ராப்பராக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். தைராய்டுக்கு மெடிசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே அது லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா மேம்? தைராய்டு ஹார்மோன்ஸ் ஏன் நீங்கள் லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களோட பாடி உங்களுடைய தைராய்டு கிளாண்ட்னால அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது அதை எக்ஸ்டர்னலி நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம வெளியிலேருந்து நம்ம மெடிக்கேஷன் எடுக்கிறோம். இப்போ ஓவர் த டைம் அதை நம்ம ரெகுலேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா யூ ஆர் கிவிங் யுவர் பாடி இன்ஃபர்மேஷன் தட் இட் கேனாட் டூ எனிதிங் ஆன் இட்ஸ் ஓன். அதை நம்ம ப்ராப்பராக இன்டர்னலி சரி பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம அந்த ஹார்மோன் லைஃப் லாங் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சில கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் இருக்குது, இல்லை தைராய்டு கேன்சர்னால நீங்கள் கிளாண்டியை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, இல்லை ரேடியோ ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது பெர்மனன்ட் டேமேஜ். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் லைஃப் லாங் மெடிக்கேஷன் எடுத்து தான் ஆகணும். வேறஸ் சில காசஸ் வந்து டெம்பரரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் டிடெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி தட் இட் கேன் கோ பேக் டு நார்மல். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டெம்பரரியாக நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஏர்லி டிடெக்ஷன் நம்ம ஏர்லியாக ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா நம்ம மெடிசனை உடனே ஸ்டாப் பண்ணிடலாமா மேம்? ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன் அது நார்மலாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலி அதை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அந்த மெடிக்கேஷன்ஸ் நம்ம எடுக்கிறதுனால ஹார்மோன் லெவல்ஸ் வந்து நார்மலாக காமிக்குது. இட் டஸ் நாட் மீன் உங்களுக்கு தைராய்டு க்யூர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான மெஷர்ஸ், அதாவது பாடியில் இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறது, ப்ராப்பரான நியூட்ரிஷன், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணாமல் வெறும் மெடிசன் எடுத்தது மூலிமா மட்டும் உங்களுக்கு நார்மல் லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெடிசன் ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் மெடிசன் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி கண்டிஷன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான எவ்ரி பாசிபிலிட்டி இருக்குது. கேபேஜ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால வேறு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா மேம்? ஜென்ரலாக அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து குளுக்கோசினோலேட்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து காய்ட்ரோஜெனிக், அதாவது
தைராய்டு ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுற தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவுமே நீங்கள் ப்ராப்பராக குக் பண்ணிங்கன்னா பெருசாக எந்த எஃபெக்டும் பாடிக்கு இருக்காது. நீங்கள் தாராளமாக ப்ராப்பராக குக் பண்ணி ராவாக சாப்பிடாமல் ப்ராப்பராக நீங்கள் குக் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஹைப்போதைராய்டிசம்க்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இப்போ நேச்சுரோபதி அக்யூபஞ்சர் டயக்னோசிஸ்லலாம் நம்ம எப்படி மேம் இதை பார்க்கலாம்? ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கண்டிஷன். அதோட கண்ட்ரோலிங் சென்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிரெயினில் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் இருக்க இருக்க இந்த ஆக்சஸ் வந்து அஃபெக்ட் ஆகி நம்மளுடைய ஹார்மோன் செக்ரேஷன் வந்து டிஸ்ரெகுலேட் ஆகலாம். ஜென்ரலி பாடியில் இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாலும் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். அக்யூபங்க்சர் படி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 4 காஸ்ட் சொல்லலாம். நம்ம மெயினாக வந்து உங்களுடைய கிட்னியோட யாங் எனர்ஜி வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்ட் ஸ்ப்ளீன் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி அப்படிங்கிறது நம்மளுடைய ஹார்மோன்ஸோட ஒரு மையப்பகுதி மாதிரி. நம்ம சொன்ன இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறவங்க, இது எல்லாமே வந்து நம்மளுடைய கிட்னி எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஃபுட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ரொம்ப ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், டைமுக்கு சாப்பிட்றதில்ல, அந்த மாதிரி நியூட்ரிஷியஸான ஃபுட்டை எடுக்கலை அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்ப்ளீன் எனர்ஜி ஆப்வியஸாக அஃபெக்ட் ஆகிடும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் நம்ம லிவரோட கனெக்ஷன்லேயே பார்த்தோம். லிவர் எந்த அளவுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. லிவர் அப்படின்றத நம்ம அக்யூபங்க்சரில் பார்த்தோன்னா ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணுறோம், ப்ராப்பராக வந்து அதை நம்ம மேனேஜ் பண்ணலை, இரிட்டபிலிட்டி, இந்த மாதிரி டே டு டே ஸ்ட்ரெஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது, பெருசாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய லிவர் சீயை வந்து ஸ்டாக்னேட் பண்ணிடும். இது மூலியமாகவும் நம்மளுக்கு தைராய்டு கண்டிஷன் ப்ரெசிபிடேட் ஆகலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரொம்ப நாள் இதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது இன்டர்னலி ஃப்ளெம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் சொல்லுவோம். இதுவுமே நம்ம ஒரு காஸ் பார்த்தோம். இப்படி தான் நேச்சுரோபதியில் நம்ம தைராய்டு கண்டிஷனை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஹைப்போதைராய்டிசத்தை நம்ம வந்து நேச்சுரலாகவே க்யூர் பண்ண முடியுமா மேம்? நேச்சுரலாக நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே டயக்னோஸ் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக நேச்சுரோபதி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக க்யூர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்டயே ஒரு 2-3 பேர் வந்தாங்க, அப்போ தான் டயக்னோஸ் பண்ணியிருந்தது. மெடிக்கேஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது இன்னொரு ஒப்பீனியன் வாங்கிடலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா அதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி இப்போ அவங்க நார்மல் லெவல்ஸில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வேறஸ் நீங்கள் டயக்னோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷமாக நீங்கள் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இட் மே டேக் சம் டைம். பாடியை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆகாமலையும் போகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல். நேச்சுரலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம்னா ஃபஸ்ட் நீங்கள் யோகா எடுக்கலாம். ஓகேவா? யோகா வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நாளாவது எடுக்கலாம். ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது கூட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 to 3 times a week ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மசில் ஓட அளவாக இருக்கட்டும், மசிலோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸில் நீங்கள் தைராய்டு பேக் போடலாம். கழுத்தை சுற்றி நீங்கள் வந்து பேக் யூஸ் பண்ணலாம். இது ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அக்யூபங்க்சர் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிட்னி, ஸ்ப்ளீன், லிவர், மெரிடியன்ஸ் இதை டார்கெட் பண்ணி நம்ம அக்யூபங்க்சர் போடும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜென்ரலாக பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நேச்சுரோபதியில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளான்டைன் லீஃப் பாத் எடுக்கலாம், ஸ்டீம் பாத் எடுக்கலாம், மசாஜ் தெரப்பி எடுக்கலாம், அரோமா தெரப்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஹைப்போதைராய்டிசமில் நம்ம என்ன மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ டயட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வந்து அடிக்குவேட்டாக நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஸோ இது நம்மளுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பருப்பு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம், பன்னீர், சோயா, டோஃபு, அதே மாதிரி நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எக்ஸு, மீட்டு, இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரெட் மீட் தவிர நீங்கள் வச்ச எல்லா மீட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செலீனியம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசணும் இல்லையா? ஸோ இந்த மினரலில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் பிரேசில் நட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். 1 or 2 nuts per day, இது வந்து மோர் தென் எனஃப் டு சப்ளிமெண்ட். இது உங்களுக்கு எல்லா நட் ஷாப்லேயும் தாராளமாக கிடைக்கும். சப்போஸ் எனக்கு பிரேசில் நட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கலாம். இது கூடவே சேர்ந்து ஜிங்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் பம்கின் சீட்ஸு, கேஷ்யூ நட்ஸு, இந்த மாதிரி நட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். இது கூடவே சேர்ந்து நம்ம பார்த்தோன்னா அயன், அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸு, ஸோ இதெல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாகவே நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீரை வகைகள், ஸோ இதை வந்து ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா அயோடின்.
ஸோ அயோடின் டெஃபிஷியன்சினால தான் முக்கால்வாசி கேஸில் நம்மளுக்கு ஹைப்போதைராய்டிசம் வருது. ஸோ அயோடின் சப்ளிமெண்ட் ஆகிருக்கிற அந்த சால்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எனக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவர் சப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாமல் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா போதுமானது. ஹைப்போதைராய்டிசம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். ஹைப்போதைராய்டிசம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வெறும் காலையில் ஒரு டேப்லெட் எடுக்கிறது மட்டும் கிடையாது. நம்மளோட பாடியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பரான நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், ஸ்லீப் இதில் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டவுட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்பர்சன் கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வியா வெல்னஸ் ஹேபிட் ஆஃப் த வீக். இன்றைக்கி ஹைப்போதைராய்டிசமை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வெல்னஸ் டிப் பார்க்கலாம். ஜென்ரலாக நீங்கள் தைராய்டு மெடிகேஷன்ஸை ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுங்க. அண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் டீயோ காஃபியோ குடிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 30 to 60 மினிட்ஸாவது வெயிட் பண்ணி அப்புறமா எடுத்துக்கோங்க. நீங்கள் டெய்லி அயர்ன் ஆர் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கிறீங்க அப்படின்னா தைராய்டு மெடிகேஷன்ஸ் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4 hours கழித்து அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க. அண்ட் முக்கியமாக உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் மீலில் நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரவுட்ஸ், தால், பன்னீர், டோஃபு, சோயா, எக்ஸ் இது எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் இது உங்களுடைய தைராய்டு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.